ஸ்டாலின் ராகுல் சந்திக்காதது ஏன்? அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ரகசியத்தை உடைத்த KS அழகிரி. காங்கிரஸ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல் கோதாவில் இறங்குவதற்கு முன்னாடியே தாவேகாவுடன் கூட்டணி வைத்து கொள்வோம் என்று கோல்மால் செய்ய முயன்றிருக்கிறது. அப்படி காங்கிரஸ் கோல்மால் செய்து திமுக முட்டி மோதிக்கொண்ட கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே திமுக காங்கிரஸ் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான KS அழகிரி கூறியிருக்கார். ராகுல் காந்தி ஸ்டாலின் இடையே மனக்கசப்பு ஏற்பட காரணம் என்ன என்பது பற்றியும் KS அழகிரி பேசியிருக்கார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி உடனடியாக தாவேகா பக்கம் தாவியது. திமுக தலைவர் ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக கூட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கவில்லை. கூட்டணியில் வெற்றி பெற்றுவிட்டு அடுத்த நொடியே காங்கிரஸ் தாவேகாவுக்கு தாவிவிட்டதாக திமுக விமர்சித்து வந்தது. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் KS அழகிரி தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளிச்சிருக்கார். அப்போது அவர் சொன்னது என்னன்னா, கனிமொழியிடம் ராகுல் காந்தி பேசும்போது அதிகாரத்தில் பங்கு என்பதை பட்டவர்த்தனமாக சொல்லிவிட்டார். அவர்களும் சென்னையில் சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு திமுகவிலிருந்து சோனியாவிடம் தனிப்பட்ட முறையில் பேசினர். அதன் பிறகு சோனியா காந்தி திடீரென்று அவர்களிடம் இப்போது கேட்க வேண்டாம் என்று ஏதோ பாணியில் சொல்லிவிட்டார். அதன் பிறகு அம்மாவும் சொல்லிவிட்டார். இதில் மாற்று கருத்து வேண்டாம் என்று தான் ராகுல் காந்தி அதிலிருந்து விலகி கொண்டார். ராகுல் காந்திக்கு விஜயுடன் செல்ல வேண்டும் என்பதில் இல்லை, அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது தான். புதுவையில் காலையில் ராகுல் காந்தி பிரச்சாரம் செஞ்சார். அதே தெருவில் 4 மணி நேரம் கழித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்கிறார். இரண்டும் வேறு வேறு பிரச்சாரம். அப்போதே கசிந்து விட்டது. இனி ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கார். சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் பெரும் இழுபறி ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகளும் 1 ராஜ்யசபா சீட்டும் திமுக தலைமை ஒதுக்கியது. கூட்டணி அமைந்த போதிலும் திமுக காங்கிரஸ் இடையே அதற்கு முன்பு இருந்த இணக்கம் தென்படல். குறிப்பாக ராகுல் காந்தி ஸ்டாலின் ஒரே மேடையில் பிரச்சாரம் செய்யலை. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு எட்டப்பட்ட பிறகும் ராகுல் காந்தி ஸ்டாலின் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. பல்வேறு மனக்கசப்புகளுக்கு மத்தியில் தேர்தலை சந்தித்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை தழுவியது. தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. தனிப்பெரும் கட்சியாக வென்ற தாவேகாவிற்கு அன்று இரவே ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னார். விஜயை தனிப்பட்ட முறையில் செல்போனில் பேசி ராகுல் காந்தி வாழ்த்து கூறிய நிலையில் ராகுல் காந்தியிடம் அப்போதே விஜய் உங்கள் ஆதரவு தேவைப்படும் என்று வலியுறுத்தியிருக்கார். கட்சியினருடன் கலந்து பேசி முடிவு சொல்வதாக ராகுல் காந்தி கூறிய நிலையில் ஓரிரு நாட்களில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கைகோர்த்தது. தாவேகா அமைச்சரவையில் 2 அமைச்சர் பதவியும் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. வருகின்ற உள்ளாட்சி நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவுடன் கூட்டணி தொடரும் என்று காங்கிரஸ் அறிவித்துவிட்டது. அதன் பிறகு இருந்தே காங்கிரஸ் திமுக இடையே கருத்து யுத்தம் நடைபெற்று வருது. ஆக காலம் தொட்டே திமுகவோடு இணைந்திருந்த காங்கிரஸ் தற்போது நேற்று முளைத்த காளானோடு கைகோர்த்திருப்பது கால கொடுமை என்கிறார்கள் திமுக உடன்பிறப்புகள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.